அவன் Psalm 91, என்னிடத்தில் 14, அவன் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. ஆண்டவர் மேலே வாஞ்சியா இருக்கணும். ஏசப்பா இடத்துல வாஞ்சை. வாஞ்சைங்கிறது என்ன? விருப்பம், அப்புறம் தாகம், அப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாருங்க. த லாங்கிங்ஸ், LONGINGS, லாங்கிங்னு வரும். அப்படின்னா லாங்கிங் என்ன அர்த்தம்? ஏக்கம், தீராத ஆசை. அல்லேலூயா. நீங்கள் என்னென்னா, தாகம்னா ஒரு டைம் தண்ணி குடித்தா தாகம் தீர்ந்து போகும். ஆனால் வாஞ்சன்னா இன்னும் குடிக்கணும், இன்னும் குடிக்கணும், ஆசை வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கணும். தாகமாக மட்டும் இருக்கக்கூடாது. தாகம்னா ஒரு டைம் தண்ணியோட சரியாயிடும். ஆனால் வாஞ்சங்கிறது இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிற அந்த மாதிரி ஒரு ஆசை உண்டாகும். அது உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஏக்கத்தோடு வரக்கூடிய அந்த விருப்பம், அந்த வாஞ்சை. இன்னைக்கு நம்மகிட்ட வாஞ்சை இருக்குதா? ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். வாஞ்சை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினா. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாம் வாஞ்சியோடு இருப்போம். அங்கே தினகரன் வந்துட்டால் நாங்கள் ஓடுவோம், மோனம் வந்துட்டால் இங்கே ஓடுவோம், அங்கே 4 மாவட்டம் இருந்தால் அங்கே சிறுநி இறக்கத்தில் மீட்டிங் ஓடுவோம், அங்கே மெரினா பீச்சில் மீட்டிங் அங்கே ஓடுவோம், அங்கே அந்த ஊழிக்காரன் வந்து இங்கே வந்து ஓடிட்டே கிடப்போம். அப்போ ஆரம்ப நாட்களில் எங்களால் சும்மா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்குள்ளே மட்டும் உட்காந்தே இருக்க மாட்டோம். அப்படி வாஞ்ச. இன்றைக்கி என்னென்னா சிலங்களுக்குள்ள வாஞ்சையே இல்லாமல் போயிட்டாங்க. வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, விரும்புகிறேன் இல்லை, தாகமாக இருக்கிறேங்கிறது இல்லை, அதை காட்ட பல மடங்கு மேலானது வாஞ்சியாக இருக்கிறேன். அந்த வாஞ்சியை நம்ம இழந்துடவே கூடாது. இன்றைக்கி சபை வாஞ்சியை இழந்து நிற்குது. அது பரிசுத்தாவின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். அல்லேலூயா. வயலில் என்ன போட்டிருக்கு? அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்கு. அப்படின்னா ஒரு பாட்டு பாடுறோமே, என்ன பாட்டும்? மான்கள் நீரோடை, மான்கள் நீரோடை வான் கதரும் போல் தேவனே. நீரோடைங்கிறது பரிசுத்தாவி குறிக்குது. நீரோடைங்கிறது என்னது? இப்போ நீங்கள் எத்தனை பேர் பரிசுத்தாவி மேலே வாஞ்சியா இருக்கீங்க? பரிசுத்தாவி மேலே வாஞ்ச, அவரை விடவே கூடாது. அவர் இன்னும் குடிக்கணும், அவர் இன்னும் பருகணும், அவர் வேணும், இன்னும் அந்நிய பேசணும், இன்னும் ஆவியில் நிறையணும், இன்னும் ஆவியானவர்களை பயன்படுத்தப்படணும். ஆவியானவர் என் நாக்கிலே வச்சுருப்பேன், ஆவியானவருக்கு நாவை கொடுப்பேன். நாக்கில் இருந்து வாயை திறந்தால் அந்த 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 அந்நிய பாஷை, அது கரபா சங்கரபாதனா, அப்படி அந்த வாயை திறந்தால் அந்நிய பாஷை தான் வருது. வாயில் ஆண்டவர் நாவை கொடுக்குறாரு. அந்நிலை சொல்லுங்கிறாரோ. இப்போ ஏசியா தீர்க்கதரிசி பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு எங்கே தொடுது? எங்கே தொடுது? நாக்கு. ஏன் நாக்கை தொடுது சொல்லுங்க? ஏன் கண்ணை தொடலாம், காதை தொடலாம், வயிற்றை தொடலாம், இங்கே நெஞ்சை தொடலாம். ஆனால் நாக்கை போய் தொடுது. நாக்கை விரிந்த நாவுள்ள அக்கினி. நாக்குல பரிசுத்தாவியானருக்கு முக்கியமாக இருக்கும். பரிசுத்தாவியானருக்கு நாக்கை கொடுக்கணும், அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை தான் மற்ற எல்லா வரங்களுக்கும் மூலகாரம். அல்லேலூயா. இல்லை சொல்லுங்கள். நீங்கள் இசைக்க பிரான்ஸ் மீட்டிங் போனீங்கன்னா, இசைக்க பிரான்ஸ் மீட்டிங் ஒரு ஸ்லோகம் சொல்லிக் கொடுப்பார். என்னது? வரங்கள் வரும், வரங்கள் வரும்னா அந்நிய பாஷை வரும், அந்நிய பாஷை வரும், வரங்கள் வரும். முதலாவது அந்நிய பாஷை. முதலாவது இப்போ யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிறேன். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. பழமொழி இருக்குதா? அல்லேலூயா. அவன் மணி ஓசை வரும், அப்புறம் ஆனை வரும். அதே மாதிரி அந்நிய பாஷை வரும், வரங்கள் வரும். அப்படிமா அந்நிய பாஷை வரும். அல்லேலூயா. இந்த மாதிரி நாங்கள்லாம் நிறைய பயிற்சி எடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆரம்ப காலங்களில். இப்போ மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறும் போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ நம்ம வாஞ்சிக்கிறது பரிசுத்தாவியை வாஞ்சிக்கணும். பிதாவை வாஞ்சிக்கிறீங்க, நல்லது.
இயேசுவை வாஞ்சிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ பரிசுத்த ஆவியார் வாஞ்சிக்கணும். அதான் மானானது நீரோடையிலே. வாசிங்க 42:1 வாசிங்க. 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவோம் போல. நீரோடைங்கிறது பரிசுத்த ஆவியானவர். நீரோடைங்கிறது அல்லேலூயா, ஜீவ தண்ணீர், ஊற்று தண்ணீர், ஜீவநதி. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அப்போ ஆவியின் வரங்களினால் என்னை அலங்காரம் செய்திடுமே. அப்போ ஜீவநதி, தண்ணீர். தண்ணீர் மேலே தாகமாக இருக்குது. எனக்கு தண்ணி மேலே தாகமாக இருக்குது அப்படின்னா பரிசுத்தாவி மேலே தாகமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு காலத்தில் இயேசு மேலே தாகமாக இருந்தேன். இயேசு 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 உண்மை நல்லது. பிதா மேலே ஆரம்பத்தில் ஆமாம் நல்லது நல்லது. இப்போ பரிசுத்தாவி மேலே தாகமாக இருக்கணும். இப்போ யார் எந்த காலம்? பிதாவின் காலம் இல்லை, இயேசுவின் காலம் இல்லை. இது யார் காலம்? பரிசுத்தாவின் காலம். பிதா பரலோகத்தில் இருக்கிறார். பிதா பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு. இங்கே இருக்கிறது யாரு? நீங்கள் பரிசுத்த எப்படி இடம் கொடுக்குறீங்க? அவர் கைப்பிடிச்சு நடக்கிறீங்களா? அவர் பேசுகிறீங்களா? அவர் கொஞ்சறீங்களா? அவர் கனம் பண்ணுறீங்களா? ஒன்றுமே இல்லையே. ஆவியான தனியாக நிற்கிது அவர் பாட்டுக்கு. அவர் கண்டுக்கவே ஆள் இல்லை. நீங்கள் இப்போ யார் ஒரு மினிஸ்டர் வராது, வைத்தியலிங்க வந்து நிற்கிறாரு, அவர் அங்கே போகிற சீட்டு நான் பாட்டுக்கு பேசுகிறேன், நான் பாட்டுக்கு பாடுறேன். அவர் என்ன செய்வார்? இவன் என்னடா பைத்தியக்காரன், இவனை கூட்டுங்க வந்தது, இவனை தனியாக நம்ம கோர வச்சுட்டு இவன் பாட்டுக்கு பாடுறான், இவன் பாட்டுக்கு என்னென்னமா பேசிட்டு இருக்கிறான். அவர் பாட்டுக்கு இறங்கி என்ன செய்வார்? போயிட்டே இருப்பார். அது மாதிரி நம்மளும் கூட அந்நிய பாஷையை ஆவியானவரை கூப்பிடுறோம். ஆவியான வாங்க, ஆவியானவரே வாங்க. ஆவியானுக்கு இடம் கொடுக்குறதே இல்லை. ஆவியான நான் பயன்படுத்த விரும்புகிறாரு, என் கண்ணை பயன்படுத்த விரும்புகிறாரு, என் கையை பயன்படுத்த விரும்புகிறாரு. ஆவியானவர் நம்மளை மேகமாக மூட விரும்புகிறாரு. ஆவியானவர் எல்லாத்துக்கும் மேலே அந்நிய பாஷையில் பேச விரும்புகிறாரு. அல்லேலூயா. உன் நாக்கை கொடு, நான் பேசட்டும், எனங்களோட நான் பேசட்டுங்கிறார். நம்ம கொடுக்குறதே இல்லை, அவர் பாட்டு போயிடுவார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? மானானது நீரோடையில் வாஞ்சிக்கிறது போல் நான் பரிசுத்தாவியை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீ வயசானவங்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், மறந்துடாங்க. நீங்கள் உயிருள்ள வர உங்கள் வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா? என்னது? பரிசுத்தாவி. சொல்லுங்கள். அந்நிய பாஷை. அல்லேலூயா. வாயை திறந்து அந்நிய பாஷை பேசணும். ஆண்டவர் வித்தியாசமாக நடத்துவார், உங்களை அழகாக நடத்துவார். ரெண்டாவது 1 பேதுரு 2:3 வாசிங்க. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். புதிதாக பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்து மேல் வாஞ்சியா இருங்க. முதல் பரிசுத்தாவி மேலே வாஞ்சியா இருக்கணும். ரெண்டாவது நம்ம வாஞ்சி எங்கே இருக்கணும்? வேத வசனத்து மேலே. புதிதாக பிறந்த குழந்தை அது அடங்கவே அடங்காது. அது பால் கொடுத்தாதான் அடங்கும். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனாலும், ரயில்வே ஸ்டேஷன் போனாலும், எங்கே போனாலும் ஒரு ரூம் தனியாக இருக்கும். அது எதுக்கு? அது ஃபீடிங் ரூம். அது வந்து குழந்தை பால் கொடுக்குறதுக்காக எல்லா ஏர்போர்ட்லேயும், எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும், எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் வச்சுருக்காங்க. அங்கே விளையாட்டு காட்டுற பொம்மை வைக்கிறதுல, அங்கே கார்ட்டூன்ஸு பொம்மை அது இது, அதுக்காக ரூம் இல்லை. குழந்தைக்கு பால் கொடுக்கணும். கைத்தட்டுங்க வச்சாமா. அந்த பால் வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் எழுதிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்ததான் வேத வசனம். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். சத்திய ஆவியானவர் பேர் என்னது? சத்திய. ஆமாம், வேத வசனம். ஆவியினால் நிறைந்த வசனம். ஆவியினால் நிறைந்த வசனம். அந்த வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கும். அந்த வாஞ்சி உங்களுக்கு இருக்கா? பைபிள் மேலே வாஞ்சியாக இருக்கணும். எங்கே போனாலும் பைபிள் எடுத்து போகணும். பஸ்ஸில் உட்காந்து போனால் கூட படிச்சுட்டே போகணும். எந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதோ அங்கே பைபிள் திறந்து 2 வசனம் வாசிக்கணும். அப்போது அந்த வாஞ்சியை கற்று நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது வாஞ்சி இல்லாத பைபிளை வாசிக்கவே மாட்டான், பைபிளை தொடவே மாட்டான். வாரத்துக்கு ஒரு நாள் தான் பைபிள் எடுப்பான். நாங்கள்லாம் ரசிக்கப்பட்டப்போ பைபிள். நம்ம ஆரம்ப காலத்து சபையில் வந்து திருவசன திருவிழா. என்னது சொல்லுங்கள்?
திருவசன திருவிழா வைப்போம். திருவசன திருவிழா. வசனத்தை படித்து 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 சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாதத்தில் ஒரு நாள் அந்த விழா வைப்போம். வசனத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க, வசனத்தை கேள்வி கேட்போம், வசனத்தை ஒப்பி மனப்பாடம் சொல்லுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசி அங்கே இங்கே எல்லாம் உட்காந்து பைபிள் படிப்பாங்க ஆரம்ப நாட்களில். அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. பைபிளை வாசிக்கிறதே இல்லை. பைபிள் எங்கே வாசிச்சோம்னா அவங்க அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, பைபிள் எங்கே சொல்லணும்னா இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. பைபிளுக்கு அவங்களுக்கு சொந்தமே இல்லை. அப்போ பைபிள் வந்து ஒரு அந்நிய காரியமாக போயிடுது. அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார் நம்மளை விட்டு. பரிசுத்த ஆவியானவர், ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் அப்படின்னா வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். வசனத்து மேலே தாகம் இருக்கணும், வசனத்து மேலே வாஞ்ச இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து வந்து 3வது வாசிங்க. 1 நாளாகமம் 29:13. 3 வாசிங்க. 29:3. 1 நாளாகமம் 29:3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அடுத்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்து மேல் வாஞ்சியாரு. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆலயத்து மேல் வாஞ்சியா இருக்கீங்க? வெரி குட். இன்னைக்கு வேத வசனத்தை நீ வாசிக்கிறியா? ஆலயத்து மேல வாஞ்சினால பொண்ணு வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் நான் துச்சமாக நான் மதிச்சிட்டேன். துவைக்க இருந்தாங்க சர்ச்சுக்காக எல்லாத்தையும் நான் வச்சுக்கோங்க. சர்ச்சு எழுமணும், சர்ச்சு வேணும், ஆசையாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனியுமா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ஏன்னா தேவனுடைய ஆலயங்கிறது வந்து பரிசுத்த ஆவியின் கூடாரம், டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினுடைய கூடாரம் தான் தேவனுடைய ஆலயம். சர்ச்சுக்குள்ள ஏசாமி இருக்காருங்க. சர்ச்சுக்குள்ள யார் இருக்கிறா? சொல்லுங்க, சர்ச்சுக்குள்ள யாருமா இருக்கிறா? வானம் என்ன சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவ? மனுஷன் கட்டுற ஆலயத்தை நான் வாசமாக இருப்பது ஆட சொன்னார்ல. அப்புறம் யாருக்கு எதுக்கு இந்த ஆலயம்? எதுக்கு இந்த ஆலயம்? பரிசுத்த ஆவியானவருக்கு கைத்தட்டு வச்சாமா. ஆவியானவர் உலாவுகிற இடம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் கூடாரம் இது. பரிசுத்த ஆவி வாசம் பண்ணுற இடம் இது. பரிசுத்த ஆவியான வாசம் பண்ண இடம் இது. செக்கினா மகிமைனா தேவனுடைய ஆலயத்தை அவர் நிரப்புவார். பிதா அங்கே பர்வத்தில் இருக்கிறாரு, பிதா பக்கத்தில் ஏசு இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அது இங்கே இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். அதனால பரிசுத்த ஆவியின் ஆலயம் இது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உலாவிட்டு இருப்பார், அசைவாடிட்டு இருப்பார், ஆளுகை செய்வார், உங்களை உண்டுல ஆக்கிடுவார், உருட்டி எடுப்பார், நொறுக்கி எடுப்பார். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண இடம் இது. ஒரு அடுப்புக்குள்ள ஒரு அக்கினி இருக்கும். அடுப்புக்குள்ள தான் அக்கினி இருந்தால் தான் அடுப்பு தான் உனக்கு தோசையும் இட்லியும் சமையல் செஞ்சு கொடுக்கும். அந்த அடுப்புக்குள்ள அக்கினி இல்லாட்டினா ஒரு தோசையும் வராது, ஒரு இட்லியும் வராது, ஒரு வடையும் வராது, மண்ணாங்கட்டியும் வராது. அல்லேலூயா சொல்லுங்களாரும். இது அடுப்பு, இதுக்குள்ள அக்கினி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அதான் உனக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு. கைதட்டு வச்சாமா உன்னை மாற்றுவார், நொறுக்குவார், உருக்குவார், உடம்பிடுவார். அல்லேலூயா. ஆனால் இது மேலே வாஞ்சியாக இருக்கிறேன். நான் ஆலயத்து மேலே வாஞ்சியாக இருக்கிறேன், ஆலயத்து மேலே வாஞ்சியாக இருக்கிறேன். அதான் உன்னை சீக்கிரம் ஆலயத்தை கொண்டு வரும். நம்ம ஜனங்க சாட்சியெல்லாம் முடிஞ்சு காணிக்கையெல்லாம் எடுத்து அப்புறம் தோலில் பை போட்டுக்கிட்டு அப்படியே வருவாங்க. அங்கே வர்ற ஸ்டைல் பார்த்தாவே பயங்கர ஸ்டைல். அங்கே வர்ற அழகை பார்த்தா எப்போ வர்ற ஆராதனை முடிஞ்சு, ஆராதனை நடந்து எவ்வளோ பாட்டு செய்தி அந்த பகுதியெல்லாம் முடிஞ்சு இவங்க வருவாங்க பாரு, என்னையும் பாரு, மூஞ்சியும் பாரு. அல்லேலூயா. இவங்க சொல்கிறாங்க வாஞ்சியாக இருக்கிற, ஆலயத்து மேலே வாஞ்சியாக இருக்கிற. பைபிள் ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், அவர் பிரகாரங்களில் புகழ்வேன். ஆகாமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை காட்டிலும் என் ஆண்டுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். கைத்தட்டு வச்சாமா. எங்கே காத்திருக்கிறானா? ஆலயத்தின் வாசப்படியில் உட்காந்துருப்பேங்கிறார். தாவீதுக்கு வாஞ்ச. நம்மால் தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சியாக அந்த வாசப்படியில் உட்காந்துருக்குறீங்க. கடவுளே கடவுளே கடவுளே, என்னத்தை சொல்ல? நானும் ஆலயத்து மேலே வாஞ்சியாக இருக்கேன் சொல்கிறீங்க. உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன மாதிரி சந்தோஷப்படுவா தெரியுமா? அடாடாடா, என் புள்ள கரெக்டாக சொல்கிறாளே, என் பையன் கரெக்டாக சொல்கிறானே,
ஆலயத்தினுடைய பாட்டு, 1ஆம் பாட்டு, 2ஆம் பாட்டு, 3ஆம் பாட்டு போய், துதி போய், சாட்சி போய் எல்லாம் போன பிறகு வர்ற இந்த ஆத்மா ஆலயத்து மேலே வாஞ்சியா இருக்குன்னு சொல்லுது. இல்லை கத்திர பிள்ளை, நல்லா கவனி. வாழ்க்கை மாறணும். அல்லையில சொல்லுங்களாரும், ஆலயத்து மேலே வாஞ்சியா மாறணும். ஆகாமிய கூடாங்கள் வாசமாக இருப்பதை காட்டி இந்த ஆண்டோட ஆலயத்தின் வாசப்படத்தை காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. உங்களுடைய பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏசப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்ரின் குல்மேன் கனடா தேசத்தில் அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க. எத்தனை ஆலயத்துக்கு போகிறாங்க? எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. ஜனங்க எப்போ வந்துட்டாங்க தெரியுமா? காலைல 5 மணிக்கு. 5 மணிக்கு ஆலயம் நிரம்பி வடியுதுமா. இவங்க போகிற இவங்களுக்கு வந்து செய்தி நேரம் 9 தான். 9 தான் சர்ச்சே திறக்கும். சர்ச்சே 9 மணி திறக்கும். ஜனங்க 5 மணிக்கே வந்துட்டாங்க. பெனியன் புக் எடுத்து பாருங்க. பெனியன் போகிறாரு கேத்ரின் குல்மேன் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. பெனியன் சொல்கிறாரு, 5 மணிக்கு போயிட்டேன், அப்பயே கதை திறக்க முடியாது, அவ்வளோ ஜனங்க. 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி ஃபுல் அந்த தெருவே ஜனங்க. ஆலயம் திறக்கவே வழி இல்லை. கேத்ரின் குல்மேன் வர்றாங்க. அப்புறம் தான் அவங்க முன்னால் வர முடியல, பின்னால் பேக் டோர் திறந்து பின்னால் வர்றாங்க. அல்லேலூயா. நல்லா இல்லை சொல்லுங்க. அவங்க யாரு? பிச்சைக்காரங்களா? இல்லை அவங்க யார்? கிறுக்கனா? பைத்தியக்காரங்களா? ஆண்டுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சை. அதெல்லாம் வாஞ்சி இல்லை ஜனங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறேன். நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போவேன். நான் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் 8 மணிக்குன்னா பிள்ளைகள் முத 7 மணி 8 மணி அப்படி வந்துடுவாங்க ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி. நீங்கள் ஜிப்மர் ஆசிரியர் போய் பாருங்கள், டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி ஆசிரியர் வாசலில் ஜனங்க உட்காந்துருப்பாங்க. அல்ல சொல்லுங்க எல்லாரும், முதல் டோக்கன் வாங்கணும். அல்லேலூயா. இதுக்கு ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருக்கேன். நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு, மகனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா ஆலயத்தின் மேல் வாஞ்சியை உண்டாக்குவார். ஏன்னா ஆவியானவர் ஆலயத்தில் உட்காந்துருக்கிறார். ஆவியானவர் ஆலயத்தில் அசைவாடுறார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து 5வது கடைசியா வாசிங்க. 2 நாளாகமும் 2 கொரிந்தியர் 5:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:2. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள நான் மிகவும் வாஞ்சியா இருக்கிறேன். பரம வாசஸ்தலம் எது? எது? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எங்க? யார் செத்துட்டா அங்கே போய் இந்த பாட்டு பாடிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நானும் தான் போய் பாட போகிறேன். நல்லா கவனிங்க. இது செத்த வீட்டில் பாடுற பாட்டு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்ம எல்லாருக்கும் இந்த வாஞ்சை வரணும். பரலோகத்தை தரித்துக்கொள்ள, பரலோகத்தில் போக. இது நம்மளுக்கு 80 வயசு 90 வயசு ஆனால் கூட டாக்டரை பார்த்து, டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் வா, ஊசி நல்ல ஊசி போடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? வீட்டில் மகெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த அம்மாவை சீக்கிரம் எடுத்துங்க ஆண்டவரை, பெட்லேயே 1க்கு இருக்குது, பெட்லேயே 2க்கு இருக்குது, ஐயோ பெரிய தலைவலியாக இருக்குது, இது போய் சேர மாட்டேங்குது. ஆனால் இந்த மனசையும் இன்னும் 1 வருஷம் வாழணும், உயிர் வாழணும். அட கடவுளை, யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? நான் சீக்கிரமாக பரலோகம் போகணும். இதான் பவுல் சொல்றாரு, சீக்கிரமாக பரலோகத்தை தெரிந்துக்கொள்ள நான் வாஞ்சியா இருக்கிறேன். சொல்லுங்க, வாஞ்சியா இருக்கீங்களா? எப்படா கண்ணை மூடுவோம், இயேசுவை பார்ப்போம், எப்போ கண்ணை மூடுவோம், எனக்காக கட்டப்பட்ட பரலோகத்தை பார்ப்போம். அந்த எனக்காக ஒரு வீடு கட்டிருக்கார், தங்கத்தில் கட்டிருக்கார் ஆண்டவர், அதை போய் பார்க்கணும். இந்த வீணா போன உலகம் என்னத்துக்கு? அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. நாத்தம் எடுத்து சாக்கடை நாத்தம், அந்த பக்கம் நாத்தம், இந்த பக்கம் நாத்தம், அங்கே சண்டை, இங்கே பிரச்சனை, அடாடாடாடாடா நரகமாக இருக்குது ஆண்டவரை. ஆனால் பரலோகம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்போ அது மேலே வாஞ்ச. அதான் பரிசுத்தாய் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார்? உன்னை இப்பயே கொண்டு போவார். எங்க எங்க
பரலோகத்தை கொண்டு போய் காட்டுவார். யார்? பத்ம தீவில் யார் இருக்கிறா? யோவான். யோவான் என்ன செஞ்சார்? பரலோக காட்சியை காண செய்தார். நீங்கள் பரலோக காட்சியை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணுங்கிற வாஞ்ச அடிப்பட்ட ஆளை கை தூக்கி காட்டுங்க. பார்த்தியா, 2-3 ஆத்துமா கை தூக்கி காட்டுது. பரலோகத்தை பார்க்கணுமா? பரலோகத்தை பார்க்கணும். அப்படியே அங்கேயே உட்காந்துடக்கூடாது. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, பரலோக தரிசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபனத்தில் பரலோகத்தை கொண்டு போயிட்டார். கொண்டு போய் காட்டுறாரு. கொண்டு போய் இங்கேயே இருந்துடுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் முடியாது, இன்னும் உனக்கு ஆயுசு நாட்கள் 2 வருஷம் இருக்குது, பரலோகத்துக்கு கீழே போனார பூமிக்கு போய் இன்னும் 2 வருஷம் முடிச்சு அப்புறம் பரலோகத்துக்கு வா. இல்லை ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே. அதுதான் உண்மையான ஆவியானவர் நான் நடத்துதல். அல்ல சொல்லுகிறாரும், ஆவியானவருக்கு என்னன்னா பரலோகத்தை தரித்துக்கொள்ள வாஞ்சை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆனால் அந்த பூமிக்குரியவங்க பரலோகத்துக்கு போக விரும்பவே மாட்டாங்க. எனக்காக உபவாசம் ஜெபிங்க பாஸ்டர், எனக்காக ஃபாஸ்டிங் இருங்க பாஸ்டர். செத்துரும் போல தெரியுது, பயமாக்குது எனக்கு. செத்துரும் போல தெரியுது. டாக்டர் சொல்லிட்டாரு நான் 24 மணி நேரம் தானே. ஐயோ எல்லாம் சபையை கூப்பிட்டுங்க, சபையார் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க எனக்காக. அல்லேலூயா. இதுக்கு இந்த பூமி தானே இருக்கணும், அந்த பரலோகம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இல்லைன்னு அர்த்தம். ஆதி பரிசுத்தவான்கள்லாம் அப்படி இருந்தாங்க. பரலோகம் போகணும், சீக்கிரம் போகணும். அல்லேலூயா. அந்த பரலோகத்தை தரித்து கொள்ளக்கூடிய வாஞ்சை. அப்போ நடமாடும் பரலோகமாக அவங்க மாறிடுவாங்க. அவங்கள பார்த்தாவே பரலோகத்தின் அந்த பிரசன்னம் இருக்கும் அப்படியே முகத்தில். பரலோகத்தினுடைய அந்த மகிமை காணப்படும். அல்லேலூயா. இந்த பூமிக்குரியவங்களை பாருங்க, ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்க. மூஞ்சி வாடி வதங்கி வச்சுட்டு ஒருன்னு ஊசி மூஞ்சி மூடாமாங்க. யார் இது? யார் ஊசி மூஞ்சி மூட? யாரு? படிக்கல நீங்க? 5வது 6வதுலாம் ஒரு பாடம் வருது. என்ன பாடம்? ஊசி மூஞ்சி மூடா. யார் இது? குரங்குமா? குரங்குக்கு பேர் தான் ஊசி மூஞ்சி மூடா. அல்லேலூயா. நீங்க அப்படி ஆயிடுவீங்க இந்த பூமிக்குரியவங்களா இருந்தீங்கன்னா. ஆனால் பரலோகத்துக்குரியவங்களா மாறினா ஏஞ்சலா மாறிடுவீங்க. இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்த பாதை. அல்லையில சொல்லுங்கனாலும் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். நாங்கள் இது எந்த பூமிக்குரியவங்களா இவங்க வானத்துக்குரியவங்களான்னு. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், உங்கள் முகத்தை பார்த்தா தெரியும். அப்போ ஆண்டு கேட்கணும், ஆவியானவரே நான் வானத்துக்குரியவனாக இருக்கணும், நான் என்ன செய்யணும்? பத்ம தீவு பரலோக காட்சி பார்க்கணும், டெய்லி பார்க்கணும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் காட்டுங்க, அப்புறம் நான் வந்துடுறேன் பூமிக்கு. இன்னும் அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மாள் சினிமா தெருக்கான கூட்டி போங்க ஆண்டவரே. சாக போகிற கிளவி கூட அந்த ஆசை இல்லை. ஆண்டவரே எனக்கு பரலோகத்தை தரித்து கொள்ளணும், பரலோகத்தை பார்க்க வாஞ்சியாக இருக்கிறேன், பரலோகத்தை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். என் நிரந்தர குடியிருப்பு அதானே. இது டெம்பரவரி. அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். நீ என்னதான் கற்றுனாலும் என்னதான் ஜெபம் பண்ணாலும் உன்னை ஒரு நாள் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இப்போயே நீ ஆயத்தமாயிடணும். இல்லை நீ ஆயத்தம் இல்லைன்னு நரகத்துக்கு போக வேண்டியதான். நரகம் ரெடியாக இருக்குது. அங்கே போய் ஆண்டவரே நான் பரலோகத்தை விரும்பலை, ஆனால் நரகத்துக்கு வந்துடுறேன். அது மாதிரி போயிடாதீங்க. ஒரு நாள் நம்ம பரலோகத்தை சந்திக்கலாம் எல்லாரும். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பரலோகத்தில் எல்லாரும் சந்திக்கலாம். நீ நரகத்துக்கு போயிட்ட அது நிரந்தர பிரிவாயிரும். அதனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நரகத்துக்கு போக விட மாட்டார். எப்படியாவது இந்த பரலோக வாஞ்சியில் நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் சின்ன இல்லைங்க. எல்லாம் ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வாஞ்சியை எனக்கு தாங்க, அந்த வாஞ்சியை எனக்கு தாங்க, வாஞ்சியை தாங்க. உம்மிடத்தில் வாஞ்சியாக இருக்கணும், உங்களுடைய ஆலயத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும், வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும் ஆண்டவரே. தேவ ஜனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த இன்னும் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ஜனங்க மேலே வாஞ்சியாக இருக்கணும். தேவ ஜனங்க மேலே. அல்லேலூயா. ஆமாம், விசுவாசி மேலே வாஞ்சியாக இருக்கணும், ஊழியக்கார மேலே வாஞ்சியாக இருக்கணும். அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஓடி வரணும். அல்லேலூயா. ஆமாம், ஊழியக்காரனோட பேசணும். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கிறது. தேவ ஜனத்தின் மேலே 2 கொரிந்தியர் 9:4 வாசிங்க. தேவ ஜனத்தின் மேல் வாஞ்சை.
மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல். ரோமர் 1:11 வாசிமா. ரோமர் 1:11. ரோமர் 1:11. உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ ஜனங்களை பார்க்க வாஞ்சியா இருக்கிறேன். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? அம்மா பார்க்க வாஞ்சியா இருக்கணும், அப்பா பார்க்க வாஞ்சியா இருக்கணும், கணவனை பார்க்க வாஞ்சியா இருக்கணும். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பிட்டு பிள்ளை எப்படா வருவாங்கன்னு வாஞ்சியோடு இருப்போம் ஆரம்ப நாட்கள். அல்லேலூயா. நீங்கள் அது மாதிரி வாஞ்சியாக இருக்கணும். யார் மேலே? தேவ ஜனத்து மேலே. எப்போ பாஸ்டர் வருவார், எப்போ சிஸ்டர் வருவாங்க, எப்போ அங்கிள் வருவாங்க, எப்போ ஆண்டி வருவாங்க, எப்போ சண்டே கிளாஸ். நாங்கள் நல்லா கவனி என்னை பாருங்கள். நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்தும் போதுமா, நாங்கள் சண்டே கிளாஸ் பையனாக இருக்கும்போது ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் வருவாங்க. சண்டே கிளாஸ் டீச்சர் வருவாங்களா? மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு அவங்க அங்கே ரோட்டில் இறங்கி வருவாங்க. நாங்களாம் எங்கே இருப்போம்? எல்லாம் ரோட்டுக்கு போயிடுவோம். சர்ச்சு இங்கே இருக்கும், இங்கே ஒரு ஆள் இருக்க மாட்டோம். என்னதுனால? என்னம்மா அட கடவுளை இப்படி இருக்கிறீங்க? அந்த சண்டே கிளாஸ் அங்கிள், சண்டே கிளாஸ் டீச்சரை போய் பிடிச்சி சேலையை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம் சர்ச்சுக்கு. கை தட்டுங்க உச்சாமா. இதுவாரு மண்ணு மாதிரி இருக்குது. எப்பா நான் காலேஜ் முடிச்சுட்டு வருவேன், லீவில் வருவேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு வருவேன். வந்து நைட்டு பஸ்ஸில் ஏறி வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்துருவேன். மணி 2 மணி 1 மணி மத்தியானம். பார்த்தா பிள்ளைகள்லாம் என் சுற்றி நிற்குங்க. எல்லாம் சண்டே கிளாஸ் பிள்ளை, யூத் பிள்ளைகள்லாம் அவ்வளோ வாஞ்சியாக இருக்கு பிள்ளைங்க. சரி சண்டே போவேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே தொல்லை, இந்த தரித்திரங்க எங்கடா வந்துச்சு, இந்த பையன் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வந்தது எப்படி இந்த பிள்ளைகளுக்கு தெரியும், எல்லாம் வந்து நிற்கிது பாருங்க, கட்டில் சுற்றி நிற்கிது. எனக்கா கஷ்டமாக இருக்குது, அம்மா அப்படி திட்டுறாங்களே அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன். எங்கே ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும், அப்புறம் தான் சர்ச்சுக்கு போக முடியும். நான் நடந்து போனால் சர்ச்சில் ஒரு பிள்ளையே இருக்காது, எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுங்க. ரோட்டில் வந்து பாதி வழிக்கு வந்து எல்லாம் என்னை பிடிச்சி பேண்ட்டை பிடிச்சி கையை பிடிச்சி பைபிள் ஒரு பிள்ளை வாங்கும், பாட்டு புக்கு ஒரு பிள்ளை வாங்கும். என் கூட ஒரு கும்பல் பிள்ளைய சர்ச்சுக்கு என்னை கூட்டி போங்க. இதெல்லாம் நான் ஒன்றும் தமாசு இல்லை, எல்லாம் உண்மையாக நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேம்மா. நான் பிகாம் படிக்கும்போது, பிஏ படிக்கும்போது, பிஎஸ்சி படிக்கும்போது, காலேஜ் முடிஞ்சு வரும்போது, காலேஜ் முடிஞ்சு 3 மாதம் லீவு, 1 மாதம் லீவில் வரும்போது வீட்டிலேருந்து நான் சர்ச்சுக்கு போனேன்னா நான் தனியாக ஒரு நாளும் சர்ச்சுக்கு போனதில்லை. அல்ல சொல்லுங்க, என் கூட 10 பிள்ளை வருவாங்க. அந்த சிஎஸ்ஐ பாஸ்ட்டுக்கு ஒரே போகாமல், என்னடா நான் பாஸ்ட் ஆக்குறேன், இந்த தம்பி காலேஜ் படித்து வந்து லீவில் வந்துக்கிறான், இவனை கூப்பிடுறது ஜனங்க அங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க. அதுதான் வாஞ்சை. கைத்தட்டு வச்சாமா. அங்கே ஓடுறாங்க, பாதி வழியில் ஓடியாரணும். பாதி வழிக்கும் பிள்ளை ஓடி வராங்களா? நீ ஊழியம் செய்ய போகிறீங்களே. நான் கிராம ஊழியத்துக்கு போகிறேன், 40 நாள் இந்த 400-500 கிராமத்துக்கு போனேன். ஒரு கிராமத்தில் ஆகிலும் என்னை காரை விட்டு இறங்கி என்னை சும்மா கூட மாட்டாங்க, வந்துடுவாங்க, வந்து என்னை கூட்டி போகிறதுக்கு வருவாங்க. இதெல்லாம் என்னத்துனால? வாஞ்ச. அல்ல சொல்லுங்களாரும் ஆவியானவர் இருக்கிறாரு, ஆவியான கிரீசியான வாஞ்ச. நீங்கள் வாஞ்சியோடு இருக்கணும். அல்லேலூயா. அந்த வாஞ்சி இல்லாமல் நம்ம காண தேவ ஜனங்களை பார்க்க வாஞ்ச, தேவ ஊழியக்காரனை பார்க்க வாஞ்ச. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாஞ்சி இருந்தால் அது பரிசுத்த ஆவியார் நடத்துறாரு. எல்லா கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 5 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். 5 காரியத்தில் நீங்கள் வாஞ்சியாக இருக்கீங்களா? ஆண்டவரை பார்க்க வாஞ்ச, ஆண்டு வசனத்தில் வாஞ்ச, தேவாலயத்தில் வாஞ்சியாக இருக்கீங்களா? ஓ க்ளோரி டு காட். அல்லேலூயா. எல்லா ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரங்க. அவரா ஷாமராபா தேனபா, ஓ ரிமாதானபா சங்கர பாபா, ஓ ரிகாமலபா நிமிகத்தரப சங்கரி ஆந்தரபா. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தால் நாடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன்பால் எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியணும், வாஞ்சிக்கணும். ஆண்டவரே நாங்கள் இந்த வாஞ்சி இழந்துடக்கூடாது சாமி. அந்த பாஞ்சியோடு நாங்கள் வாழணும். ஆண்டவரே நம்மை பார்க்க வாஞ்ச, வசனத்துக்காக வாஞ்ச, ஆலயத்தின் மேலே வாஞ்ச,
ஓ க்ளோரி டு காட். ஊழியக்காரங்க மேலே, தேவ ஜனங்க மேலே வாஞ்சியாக இருக்கணும் ஆண்டவரே. அதாவது இந்த கிருபையை தாங்கப்பா, எங்களோடு எங்களை தாங்கி நடத்துகிற ஆவியானவரை நாங்கள் விட்டு விளைகிறவே கூடாதுப்பா. ஆவியான எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடந்து சொல்ல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. நேர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்படியே சோதரம் என்று